அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அலகு 3 அளவைகள். இங்க கிலோகிராம கிராமா மாத்திரம். கிலோகிராம கிராமா மாற்றும் போது 1000ஆல பெருக்கிக்கணும். அப்போ 1 கிலோகிராம் சொல்லும்போது 1000 கிராம், 2 கிலோகிராம் 1000ஆல பெருக்கணும் 2000 கிராம், 4 கிலோகிராம் 4000 கிராம், 5 கிலோகிராம் 5000 கிராம், 7 கிலோகிராம் 7000 கிராம். கிராம் அளவுகளை கிலோகிராமாக மாற்றுக. கிலோவை கிராமா மாற்றும் போது 1000ஆல பெருக்கிறோம். கிராம கிலோகிராமா மாற்றும் போது 1000ஆல வகுக்கணும். 1000 கிராம் அப்படின்றது 1000ஆல வகுத்தா 1 கிராம். 2000 கிராம் 2 கிலோகிராம், 4000 கிராம் 4 கிலோகிராம், 7000 கிராம் 7 கிலோகிராம். 2 கிலோகிராம் இதை கிராமா மாற்றும் போது 1000ஆல பெருக்கிறோம். 2 கிலோகிராம் 2000 கிராம், 2 கிலோகிராம் 200 கிராம். இது 2 கிலோகிராம் அப்படின்றது 2000 கிராம், கூட ஒரு 200 சேர்க்கும் போது 2200 கிராம். 3 கிலோகிராம் 3000 கிராம், 3 கிலோகிராம் 500 கிராம். 3 கிலோகிராம் போது 3000 கிராம், கூட ஒரு 500 கிராம் சேர்த்தா 3500 கிராம். 7000 கிராம கிலோகிராம மாற்றும் போது 1000ஆல வகுக்கிறோம். 1000ஆல வகுத்தா 7 கிலோகிராம். 7 கிலோகிராம் 750 கிராம். 7 கிலோக்கு 7000 கிராம், கூட ஒரு 750 சேர்க்கும் போது 7750 கிராம். 10 கிலோகிராம் 1000ஆல பெருக்கும் போது 10000 கிராம். 10 கிலோகிராம் 250 கிராம். 10 கிலோகிராமுக்கு 10000 கிராம், கூட ஒரு 250 சேர்க்கும் போது 10250 கிராம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ராஜா என்ன சொல்றான்னா கிலோகிராமை கிராமாக மாற்றுவதற்கு 1000ஆல பெருக்கணும் அப்படின்னு சொல்றான். சிவா என்ன சொல்றான்னா கிலோகிராம கிராமா மாற்றுவதற்கு 1000ஆல கூட்டணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க 2 பேர்ல யார் சொல்றது சரின்னா ராஜா சொல்றதுதான் சரி. கிலோகிராம கிராமா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். அடுத்து 2வது கேள்வி. கார்த்தியின் அம்மா பூ வியாபாரம் செய்து வருகிறார். அவர் தனது விடுமுறை நாளில் அம்மாவின் கடையில் இருக்கும் பொழுது அம்மா 350 கிராம் அளவுக்கு எடைக்கற்களை எடுத்து தருமாறு கூறினார். பின்வரும் எடைக்கற்களில் எவற்றை அவன் எடுத்து கொடுத்திருப்பான்? இப்போ 350 கிராம் கல் எடைக்கல் 350 கிராம் சரியா கிடையாது. அப்போ அதை எப்படி எடுக்கணும்னா 200 கிராம், 100 கிராம், 50 கிராம் அப்படின்னு தான் அந்த கல்லை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அடுத்து 4 மாணவர்களிடம் கிராமை கிலோகிராமாக மாற்றும்படி கணக்குகள் கொடுக்கப்பட்ட பொழுது கீழ்கண்ட விடைகளை அளித்தனர். எந்த விடை தவறானது? 4 கிலோகிராம் 4000 கிராம் அது சரி. 3500 கிராம்னா 3 கிலோகிராம் 500 கிராம் அதுவும் சரி. இல்ல 2 கிலோகிராமுக்கு 200 கிராம்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா 2000 கிராம்னு வரணும், 200 கிராம் கொடுத்துருக்கிறது தவறு. இங்க 10000 கிராம் அப்படின்றது 10 கிலோகிராம், அது சரியானது. ரவி தராசின் ஒரு தட்டில் 5 கிலோகிராம் 500 கிராம் கல்லினை வைத்தான். தராசின் மற்றொரு தட்டில் பின்வரும் எந்த பொருளை வைத்தால் தராசு சமமாக இருக்கும்? அதே அளவு வைக்கணும் பக்கத்துல தட்டுல, அப்பதான் அந்த தராசு சமமா நிற்கும். இப்ப அதே அளவுன்னு சொல்லும்போது 5 கிலோகிராம், இங்க எல்லாமே கிராம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 5 கிலோ அப்படின்னா அது 5000 கிராம், கூட ஒரு 500 கிராம், 5500 கிராம் இடையில ஒரு பெட்டியோ மூட்டையோ வச்சா அந்த தராசு தட்டு சமமா இருக்கும். அடுத்து கூட்டி விடை எழுதுக. இங்க 500 கிராம், இது 250 கிராம், ரெண்டுத்தையும் கூட்டினா 750 கிராம். இந்த திராட்சை கொத்து 1 கிலோகிராம், அப்ப இங்க 2 திராட்சை கொத்துக்கள் இருக்கு, அப்ப இது 2 கிலோகிராம், ரெண்டுத்தையும் சேர்த்தா 3 கிலோகிராம். இந்த பூசணிக்காய் 2 பூசணிக்காயும் சேர்த்து 5 கிலோகிராம் இருக்கு. இந்த தர்பூசணியோட எடை தெரியல, ஆனா ரெண்டும் சேர்க்கும் போது 12 கிலோகிராம் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ இதை கழிச்சா 12ல 5 கழித்தா நமக்கு 7 கிலோகிராம் கிடைக்கும். இரு பப்பாளிகளின் எடை 3 கிலோகிராம் எனில் 9 கிலோகிராம் எடைக்குரிய பப்பாளிகளை வரைக. இப்ப இந்த 2 பப்பாளியோட எடை 3 கிலோகிராம். அப்போ நமக்கு மொத்தம் 9 கிலோகிராம் எடை வேணும். அதுக்கு எத்தனை பப்பாளிகள் தேவைன்னா 6 பப்பாளிகள் தேவை. அப்போ இங்க மிச்சம் நம்ம 4 பப்பாளிகளை இங்க நம்ம வரைந்திருக்கோம். இதுவும் 3 கிலோகிராம், இது 2 3 கிலோகிராம், அப்போ மொத்தமா 9 கிலோகிராம் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது கூட்டுக. நம்ம சாதாரண கணக்குகளை நம்ம எப்படி கூட்டுவோமோ அதே மாதிரி தான் கூட்டணும் இதையும். ஆனா இதுல என்னன்னா கிலோகிராம் கிராம் அப்படின்னு தனித்தனியா போட்டிருக்கு, அவ்வளவுதான். எப்படின்னா இப்ப 2 கிலோகிராம் 625 கிராம், நீங்க இது மொத்தமா கிராம்ல சொன்னா 2625 கிராம். அதாவது இந்த 1000 இடத்துல கிலோகிராம்ன்ற இது இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நம்ம இதை சாதாரண கூட்டல் மாதிரி கூட்டி போட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும்பொழுது 8 கிலோகிராம் 855 கிராம். அதே மாதிரி தான் இதையும் கூட்டி போடணும். நம்ம சாதாரண கூட்டல் கணக்குகளை எப்படி செய்யறோமோ அதே மாதிரி நம்ம இதை செஞ்சாலே போதும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இங்க 450 கிலோகிராம் 250 கிராம் கூட 375 கிலோகிராம கூட்டும்போது கிலோகிராமையும் கிராமையும் நம்ம தனித்தனியா போட்டு கூட்டும்போது 825 கிலோகிராம் 250 கிராம் கிடைக்குது. அதே மாதிரி 557 கிலோகிராமையும் 304 கிலோகிராமையும் கூட்டினா 861 கிலோகிராம் கிடைக்குது. ராமுவின் தந்தை 4 கிலோகிராம் 50 கிராம் தக்காளி வாங்கி வந்தார். அவரின் அண்டை வீட்டார் மேலும் 1 கிலோகிராம் 500 கிராம்
தக்காளியை கொடுத்தனர். எனில் தற்போது அவரிடம் உள்ள தக்காளியின் மொத்த எடை எவ்வளவு? மொத்த எடைன்னு சொல்லும்போது இந்த 2 எடைகளையும் நம்ம சேர்த்து கூட்டும்பொழுது என்ன விடை கிடைக்குதுன்னா 5 கிலோகிராம் 550 கிராம் கிடைக்குது. தீபாவளி பண்டிகைக்கு நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக இனிப்பு வாங்க காவியாவும் ஹேமாவும் கடைக்கு சென்றனர். காவியா 6 கிலோகிராம் 500 கிராம் இனிப்பும் 4 கிலோகிராம் 500 கிராம் காரமும் வாங்கினார். ஹேமா 3 கிலோகிராம் 500 கிராம் இனிப்பும் 7 கிலோகிராம் 500 கிராம் காரமும் வாங்கினார் எனில் இருவரும் வாங்கிய காரத்தின் மொத்த எடை எவ்வளவு? இங்க இருக்கிறது காரத்தினோட மொத்த எடை. இவங்க வாங்கினது காவியாவும் ஏமாவும் வாங்கினது காரமும் வாங்கினாங்க, இனிப்பும் வாங்கினாங்க. நம்ம காரத்தோட எடையை மட்டும் போட்டு கூட்டிக்கிறோம். மொத்த எடைன்னு கேட்கறதுல காரத்தோட எடையை மட்டும் போட்டு கூட்டிக்கிறோம். ஹேமா வாங்கினது 7 கிலோகிராம் 500 கிராம் காரம், காவியா வாங்கினது 4 கிலோகிராம் 500 கிராம். அப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 12 கிலோகிராம். அப்போ காரத்தின் மொத்த எடை 12 கிலோகிராம். கழிக்க இதுவும் நம்ம சாதாரண எளிய முறையில் எப்படி நம்ம கழிப்போமோ அதே மாதிரி தான் கழிக்கிறோம். இந்த 2 எண்களை கழிக்கும் போது 5 கிலோகிராம் 400 கிராம் இடையே கிடைக்குது. இங்க 20 கிலோகிராம் 650 கிராம், 10 கிலோகிராம் 350 கிராம் கழிச்சா நமக்கு 10 கிலோகிராம் 300 கிராம் கிடைக்குது. அடுத்து கழித்து விடை காண்க. 78 கிலோகிராம் 950 கிராம்ல இருந்து 70 கிலோகிராம் 800 கிராம கழிக்கிறோம். இங்க நம்ம எண்களை எடுத்து சரியா எழுதிக்கிறோம். கிலோகிராம்ல 78 கிலோகிராமும் கிராம்ல 950 கிராமும் எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்க 70 கிலோகிராம் 800 கிராம்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை கழிக்கும் பொழுது 8 கிலோகிராம் 150 கிராம் கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் கிலோகிராமும் கிராமையும் அதுக்கு சரியா எடுத்து நேரா எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு நம்ம எப்படி கழிப்போமோ அதே மாதிரி கழிக்கிறோம். கழிச்சா 10 கிலோகிராம் 130 கிராம் கிடைக்குது விடை. அடுத்த கணக்கு. ராணி தன் தோட்டத்தில் விளைந்த 42 கிலோகிராம் 500 கிராம் வெண்டைக்காயில் 20 கிலோகிராம் 300 கிராம் வெண்டைக்காயை காய்கறி கடைக்கு கொடுத்து விட்டார் எனில் மீதமுள்ள வெண்டைக்காயின் எடை எவ்வளவு? மீதம் எவ்வளவுன்னு கேட்கும்பொழுது மொத்த வெண்டைக்காய் 42 கிலோகிராம் 500 கிராம், அதுல கடைக்கு கொடுத்தது 20 கிலோகிராம் 300 கிராம். மீதம் உள்ளன்னு கேட்கும்போது இதை கழிக்கிறோம். கழிச்சா 22 கிலோகிராம் 200 கிராம் கிடைக்குது. அப்போ அதுதான் அவகிட்ட மீதம் இருக்கிற அந்த வெண்டைக்காயினுடைய எடை. அடுத்து கவிதாவின் அம்மா 50 கிலோகிராம் அரிசி மூட்டையிலிருந்து 25 கிலோகிராம் 50 கிராம் அரிசியை பயன்படுத்தி விட்டார் எனில் மீதம் எவ்வளவு அரிசி இருக்கும்? அப்போ இது என்ன பண்ணணும், மொத்தம் அரிசியிலிருந்து பயன்படுத்திய அரிசியை கழிக்கிறோம். மொத்த அரிசியின் எடை 50 கிலோகிராம், பயன்படுத்திய அரிசி 25 கிலோகிராம், கிராம்ல 50 கிராம். அப்போ மீதமுள்ள அரிசியின் எடைன்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். கழிச்சா 24 கிலோகிராம் 950 கிராம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அகமது ஒரு தட்டில் 2 கிலோகிராம் 500 கிராம் எடைக்கற்களை வைத்தான். மற்றொரு தட்டில் 1 கிலோகிராம் 500 கிராம் உப்பினை வைத்துள்ளான். இன்னும் எவ்வளவு உப்பினை வைத்தால் தராசு சமமாக இருக்கும்? இங்க 2 கிலோ 500 கிராம் 2 இடைக்கல்ல வைக்கிறாங்க, அதாவது 2.5 கிலோ. அப்ப அந்த உப்பினுடைய அளவு 1 கிலோகிராம் 500 கிராம், அதாவது 1.5 கிலோ. இப்ப மிச்சம் எவ்வளவு தேவை அவங்களுக்கு? 1 கிலோ தேவை. அதாவது இங்க எல்லாமே கிராம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிலோ அப்படின்னு சொல்லும்போது அது 1000 கிராம். பிரியாவிற்கு 2 கிலோகிராம் தக்காளி தேவைப்பட்டது. காய்கறி கடையில் 1 கிலோகிராம் 750 கிராம் தக்காளி மட்டுமே இருந்தது. அதனை வாங்கிய பிரியா மீதியை தள்ளுவண்டி கடையில் வாங்கினாள் எனில் தள்ளுவண்டி கடையில் அவள் வாங்கிய தக்காளியின் எடை எவ்வளவு? பிரியாவுக்கு தேவை 2 கிலோ, கடையில இருந்தது 1 கிலோ 750 கிராம், அதாவது 1.25 கிலோ. அப்போ அவளுக்கு இன்னும் தேவை 1/4 கிலோ. 1/4 கிலோ அப்படின்றது 250 கிராம். அமுதன் ஒரு கத்திரிக்காய் வியாபாரி. இன்று காலை விற்பனைக்காக 25 கிலோகிராம் கத்திரிக்காய் வாங்கி வந்தார். மாலை விற்பனை முடிந்ததும் மீதி இருந்த கத்திரிக்காயை எடை போட்டு பார்த்தபோது 5 கிலோகிராம் 500 கிராம் இருந்தது. ஏனில் அமுதன் விற்ற கத்திரிக்காயின் எடை எவ்வளவு? அப்ப என்ன பண்றோம், மொத்த கத்திரிக்காயிலிருந்து மீதம் இருந்த கத்திரிக்காயை நம்ம அந்த எடையை கழிக்கிறோம். மொத்தம் 25 கிலோ, மீதம் இருந்தது 5 கிலோ 500 கிராம். இதுல கழிக்கும் போது 19 கிலோகிராம் 500 கிராம். அதுதான் அவர் விற்ற கத்திரிக்காயின் எடை. அடுத்து பொருள்களின் எடைக்கான சரியான அளவை டிக் செய்க. இப்ப இந்த பென்சில் கிராம், எடை குறைவா இருக்கும் அதெல்லாம் கிராம பயன்படுத்துவோம். எடை அதிகமா இருக்கிற பொருள் கிலோகிராம்ல பயன்படுத்துவோம். இப்போ பென்சில் கிராம், புத்தகம் கிராம், ஆப்பிளுக்கு கிலோகிராம், நாற்காலி கிலோகிராம், காதணி கிராம், ஆப்பிள் கிலோகிராம். இந்த சின்ன பேக்கெட் ரொம்ப சின்னதா இருக்கு, ஸோ இது கிராம். இது மூட்டையில இருக்கு இந்த பொருள், அப்போ இது கிலோகிராம். பொருள்களின் பெயர்களை கிராம் கிலோகிராம்களில் அட்டவணைப்படுத்துக. இங்க என்னன்னா இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு, இது கிராம்லயும் கிலோகிராம்லயும் நம்ம அட்டவணைப்படுத்துறோம். பொருள் எதெல்லாம் அதிக கனமா இருக்கோ இல்ல வெயிட்டா இருக்கோ அதெல்லாம் கிலோகிராம்ல வரும். கொஞ்சம் லேசா இருக்கிற பொருட்கள் எல்லாமே கிராம்ல வரும். அப்ப இந்த குளிர்சாதன பெட்டி கிலோகிராம், காதணி கிராம், மேசை கிலோகிராம், நகம் வெட்டி கிராம், மாணவர் கிலோகிராம், ரோஜா கிராம், தர்பூசணி கிலோகிராம், அலைபேசி கிராம். அடுத்து
உனக்கு பிடித்த பொருட்களின் பெயர்களை எழுதி அவை கிராம் அளவா கிலோகிராம் அளவா டிக் செய்க. சரி, இப்போ சர்க்கரை வந்து கிலோகிராம் அளவில் அளப்போம். பிஸ்கெட் கிராம், உருளைக்கிழங்கு கிலோகிராம், மாம்பழம் கிலோகிராம், பந்து கிராம், கொலுசு கிராம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சரியான கூற்றை டிக் செய்க. இதுல சரியானது வந்து சாரா என் எடை தோராயமாக 20 கிலோகிராம் இருக்குன்னு சொன்னாலே இது மட்டும்தான் சரியானது, சரியான கூற்று. அடுத்து தராசை உற்று நோக்கி சரியான கூற்றை டிக் செய்க. இப்போ இந்த தராசை பார்க்கும்போது இங்க இது 1 கிலோகிராம் எடைக்கல். இது பப்பாளி பழம் 1 கிலோகிராம் எடையை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஏன்னா கீழே இறங்கிருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ அடுத்த தராசுல அதே பப்பாளி பழத்தை வச்சு பக்கத்துல ஆப்பிள எடை போடுறாங்க. இதுவே ஏற்கனவே 1 கிலோகிராம் விட கொஞ்சம் அதிகமானதுதான். ஆனா இதை விட இந்த ஆப்பிள் இன்னமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. அப்ப தோராயமா என்ன சொல்லலாம், 5 ஆப்பிள்களின் எடை தோராயமாக 1200 கிராம் இருக்கும். ஏன்னா 1 கிலோன்றது 1000 கிராம், இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால 1200 கிராம் இருக்கும். இதுதான் தோராய மதிப்பு. அடுத்து சௌமியா தன் வீட்டு ரோஜா பூந்தொட்டியை தூக்கி பார்த்து கூறிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சௌமியா ரோஜா பூத்தொட்டியை தூக்கி பார்த்தா அது எவ்வளவு இருக்கும்னு சொல்லுவா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தோராயமா. அடுத்து திராட்சை தோட்டத்தில் காவியா 4 கிலோகிராம் 250 கிராம் திராட்சையையும் திவ்யா 2 கிலோகிராம் 900 கிராம் திராட்சையும் பறித்தனர் எனில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுல சரியான கூற்று எதுன்னா, காவியா திவ்யாவை விட தோராயமாக 1 கிலோகிராம் திராட்சையை அதிகமாக பறித்தாள். 1 கிலோகிராம் அதிகமா பறிச்சா அப்படின்றதுதான் தோராயமானது. ஏன்னா காவியா தான் அதிகமா பறிச்சிருக்கா, திவ்யா வந்து குறைவா பறிச்சிருக்கா. அடுத்தது நானே செய்வேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாள நிழலிட சொல்றாங்க. இங்க 8 கிலோகிராம் 500 கிராமோட 3 கிலோகிராம் 250 கிராம கூட்டணும். கிராமங்களை கூட்டும்போது 500 கிராம் 250 கிராம் கூட்டினா 750 கிராம். கிலோவை கூட்டும்போது 8 கிலோ 3 கிலோ கூட்டினா 11 கிலோ. அப்போ 11 கிலோகிராம் 750 கிராம் அப்படின்றதா சரியானது. அடுத்து 59 கிலோகிராம் 980 கிராம்ல இருந்து 28 கிலோகிராம் 930 கிராம கழிக்க சொல்றாங்க. கழிச்சா நமக்கு 31 கிலோகிராம் 50 கிராம் கிடைக்குது. அப்போ 31 மற்றும் 50. மகிழினின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவ வந்து நாய்க்குட்டியை தூக்கி வச்சு நின்று எடை பாக்குறா. நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்கும் போது அவருடைய எடை வந்து 35 கிலோகிராம் 780 கிராம்னு இருக்கு. அப்போ அந்த நாய்க்குட்டியினுடைய எடை மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ அவ நாய்க்குட்டியோட இருக்கும்போது 35 கிலோ 780, அவளுடைய எடை மட்டும் 30 700. அப்போ அது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கழிக்கிறோம். கழிச்சா வர்றதுதான் நாய்க்குட்டியின் எடை. அது வந்து 5 கிலோகிராம் 80 கிராம். அடுத்து சிந்து 450 கிராம் கேரட், 600 கிராம் தக்காளி மற்றும் 3 கிலோகிராம் 500 கிராம் பீட்ரூட் வாங்கினாள் எனில் சிந்து மொத்தம் எவ்வளவு காய்கறிகள் வாங்கினாள். அப்ப மொத்தம் சொல்லும்போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கூட்டுறோம். இங்க 450 600 3 கிலோகிராம் 500 கிராம் போட்டு கூட்டும் பொழுது 4 கிலோகிராம் 550 கிராம். ஜான்சி 4 கிலோகிராம் 500 கிராம் அரிசி, 1 கிலோகிராம் 500 கிராம் கோதுமை மாவு மற்றும் 3 கிலோகிராம் சர்க்கரை வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய பொருட்களின் மொத்த எடை எவ்வளவு. இங்கே மொத்த எடை சொல்லும்போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம கூட்டுறோம். எல்லா எடையையும் எழுதி கூட்டும் பொழுது நமக்கு 9 கிலோகிராம் 50 கிராம் கிடைக்குது. அதுதான் மொத்த எடை. வீட்டிற்கு வண்ணம் பூச 3 கிலோகிராம் 450 கிராம் வெள்ளை வண்ணப்பூச்சும் 10 கிலோகிராம் 275 கிராம் சிவப்பு வண்ணப்பூச்சும் வாங்கி ஒன்றாக கலக்கப்பட்டுள்ளது. மொத்த வண்ணப்பூச்சியின் எடை எவ்வளவு. மொத்தம் சொல்லும்போது இந்த 2 வண்ணப்பூச்சியும் ஒன்னா கலந்துட்டாங்க. அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா நம்ம போட்டு கூட்டிக்கிறோம். கூட்டினா 13 கிலோகிராம் 725 கிராம். ஒரு காலி குடுவையின் எடை 325 கிராம். அதில் 2 கிலோகிராம் 350 கிராம் நல்லெண்ணெய் நிரப்பப்பட்டது எனில் தற்போது அக்குடுவையின் எடை எவ்வளவு. காலிய குடுவையினுடைய எடை வந்து 325 கிராம், நல்லெண்ணெயோட எடை வந்து 2 கிலோகிராம் 350 கிராம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒன்னா கூட்டுறோம். கூட்டினா 2 கிலோகிராம் 675 கிராம். அதுதான் அதனுடைய எடை. ஒரு பெட்டியில 50 கிலோகிராம் ஆப்பிள் இருக்கு. அதுல 2 கிலோகிராம் 500 கிராம் ஆப்பிள் அழுகி போச்சு. அப்ப அதை எடுத்து போட்டுட்டா மிச்சம் எவ்வளவு ஆப்பிள் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ மொத்த ஆப்பிள் 50 கிலோகிராம், அதுல இருந்து அழுகுன ஆப்பிள் 2 கிலோகிராம் 500 கிராம் போட்டு கழிக்கிறோம். கழிச்சா 47 கிலோகிராம் 500 கிராம். அதுதான் மீதம் இருந்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை. அடுத்தது குமரனின் அம்மா மலர் சந்தையிலிருந்து 8 கிலோகிராம் 750 கிராம் அளவுள்ள மல்லிகை பூக்களையும் 3 கிலோகிராம் 250 கிராம் அளவுள்ள முல்லை பூக்களையும் வாங்கினார். இவற்றை 4 கிலோகிராம் 300 கிராம் அளவுள்ள மல்லிகை பூக்களை தன் தங்கைக்கு கொடுத்து விட்டார் எனில் குமரனின் அம்மாவிடம் மீதம் உள்ள பூக்களின் மொத்த எடை எவ்வளவு. இப்போ அவங்க வாங்கினது வந்து 8 கிலோகிராம் 750 கிராம் மல்லிப்பூ. அதில் அவங்க தங்கச்சிக்கு 4 கிலோகிராம் 300 கிராம் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை நம்ம கழிச்சிடும். கழிச்சா 4 கிலோகிராம் 450 கிராம் இப்போ அவங்க கிட்ட இருக்கு. கூட இருக்கிற முல்லைப்பூ மல்லி கொடுத்துட்டாங்க. முல்லைப்பூ கூட இருக்கிற முல்லைப்பூ வந்து 3 கிலோகிராம் 250 கிராம்.
அந்த 3 கிலோகிராம் 280 கிராம் சேர்த்து கூட்டுறோம். கூட்டினா 7 கிலோகிராம் 700 கிராம். இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த எடை. இதை மொத்தம் கிராமில் மாற்றினா 7700 கிராம். ஒரு முட்டையின் தோராய எடை எவ்வளவு இருக்கும்? ஒரு முட்டைன்னு சொல்லும்போது தோராயமாக 60 கிராம் இருக்கும். நன்றி.